குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி, இன்றைய கிழமை சனிக்கிழமை, வைகாசி மாதம் 19ஆம் தேதி. இன்றைய திதி நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் பூசம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். ரிஷபத்தில் புத பகவான், சூரியன், சுக்கிரன், குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, செவ்வாய், சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவானும் இன்னைக்கு விரயஸ்தானத்திலேயே அமர்வு பெற்று இருக்கின்றார். உங்களுக்கான சின்ன சின்ன செலவினங்கள் எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைய நாள் குறிக்கின்றது. விரும்பிய விஷயங்கள்ல மூலதனம் போடுகின்ற ஒரு சிந்தனைகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். நகைகள் வாங்கலாம், புதிய ஆடைகள் வாங்கலாம், தொழில் ரீதியில விரிவுபடுத்தலாம்ங்கிற சிந்தனைகள் வரலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது பொழுதுபோக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் செய்யலாம். இந்த மாதிரி நமக்கு எந்த விருப்பங்கள் இருக்கோ அதன் ரீதியில செலவினங்கள் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய வெளியூர் பயணங்கள், வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் இதை மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில ஏதாவது செலவினங்கள் வருவதற்கும் இன்றைய நாள்ல அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு உதவக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அவருடைய விஷயங்கள்ல நம்ம ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய ஒரு வகைகள் இருக்கலாம். இல்லைன்னா அவர் வழியில ஏதாவது எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அதன் ரீதியில செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. செய்யும் பணிகள்ல சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. செய்தொழிலில் மூலதனம் போடக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண்ணை வேலைகள்ல ஈடுபடும் போது அதன் ரீதியில ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நண்பர்களோடு ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ரகசியமான பணவரவுகள் வர உள்ள நாளாகவும் இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களுக்கான லாபகரமான விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழிலில் முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பிடித்த ஆபரணங்கள், ஆடைகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு செலவினங்கள் வருவதற்கும் இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பலன் கருதாமல் அனைவருக்கும் உதவக்கூடிய ஒரு சிந்தனைகள், எண்ணங்கள் இதெல்லாம் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். பாத பகுதிகள், கால் சம்பந்தமான பகுதிகள் இந்த மாதிரியான இடங்கள்ல உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. நண்பர்கள் வழியில எதிர்பாராத செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அண்டை அயலார் வழியில எதிர்பாராத செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உடல்நிலையில கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. பேராசைகள்னால நம்ம பணத்தை அதிகமா போடும்போது அதன் ரீதியில ஏதாவது நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மகிழ்ச்சியான விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒப்பந்த ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில்முறை ஒப்பந்தங்கள், வியாபார ரீதியிலான ஒப்பந்தங்கள், வேறு ஏதாவது ஒப்பந்தங்கள் இந்த மாதிரி எல்லாம் போடுறீங்கன்னா அதன் ரீதியில நமக்கு
செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விரயத்துடன் கூடிய வெற்றி வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பியவர்களை எல்லாம் சந்திக்கின்ற வேலைகள்ல நமக்கு ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பொதுநல சேவைகளின் வழியில ஒரு சிலருக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், புதிதாக வேலை தேடும் முயற்சிகள், புதிய தொழில் தொடங்கும் எண்ணங்கள், தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான பயணங்கள், வெளிநாடு சார்ந்த பயணங்கள், வரன் பார்க்கும் பயணங்கள், இந்த மாதிரி பயணங்களையும் இன்னைக்கு மேற்கொள்ளலாம். எதிர்பார்த்த விஷயங்கள்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சிகளையும் இன்னைக்கு நம்ம மேற்கொள்ளலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு நம்ம செய்யாம இருக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. அந்த கடனை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் மூலமாக நமக்கே எதிரான தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விஷயத்தை எதிர்நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோமோ அந்த வேலை இன்னைக்கு சிறப்பா நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால ஒரு வரன் பார்க்கும் விஷயங்கள், ஒரு புதிதா லோன் கேட்கிற விஷயங்கள், அரசு முறை காரியங்கள் சம்பந்தமான புதிதான முயற்சிகள், இல்லைன்னு சொன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போறீங்கன்னா அதற்கான முயற்சிகள், ஒரு ரெக்கமெண்டேஷன், இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்து செய்யும் போது அது நல்லபடியா வெற்றிகரமா அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குறிப்பா நீச தொழில்கள் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலிருந்து இன்னைக்கு பல மடங்கு வருவாய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபாரங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. செய்தொழில்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் புதிதாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. செய்யும் பணிகளால லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சிறிய தொழிலாளியாக இருக்கிறவங்கல இருந்து பெரிய ஒரு தொழிற்சாலைகளுக்கு தொழிலதிபர்களாக இருக்கிறவங்க வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. மாமியார் வழியில ஏதாவது உதவிகளோ ஆதாயங்களோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் முறை இல்லைன்னா வியாபார முறை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள், வெளிநாடு சார்ந்த பயணங்கள், இதையெல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்கள் வருவதற்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் முறைகள்ல நண்பர்களுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஏதாவது உதவிகள் உங்களுடைய நண்பர்கள் கிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா பணமாகவோ வேறு விஷயங்களாகவோ உதவிகளாக கேட்டிருக்கும் பட்சத்துல அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு முறை அபராதங்களிலிருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. பண்ணை வேலைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கால்நடைகளை வச்சு பராமரிப்பு பண்ணி உற்பத்தி பண்ணி விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான நல்ல வருமானங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கருப்பு நிற பயிர்கள் சம்பந்தமான விளைச்சல்கள் செய்துள்ள விவசாயிகளுக்கு இன்னைக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபார ரீதியில நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில உங்களுடைய தொழிலுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கற்ற கலைகள் மூலமாக தொழிலில் ஈடுபடும் போது அதன் ரீதியிலான லாபங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். கலைகளை கற்றுத்தரும் தொழில்களை எடுத்து செய்யக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான வருவாய்கள்ல இன்னைக்கு லாபமான வருவாய்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். தோள்பட்டை சார்ந்த பகுதிகளில் உடல்நிலையில அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. தொழில் ரீதியிலான ஒப்பந்தங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் ரீதியிலான பிரச்சனைகள்னால மேற்கொள்ளும் சமாதான பேச்சுகள்ல நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபாரம் இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்கள்ல எந்த விஷயத்தை எதிர்நோக்கி நீங்க அந்த செயல்பாடுகள் எல்லாம் செய்யறீங்களோ அதெல்லாம் நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது.
கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கும் விஷயங்கள்ல மேற்கொள்ளும் விஷயங்கள் நம்ம எதை நினைச்சு போயிட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரியான வேலைகள் இதெல்லாம் வெற்றிகரமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதனால என்ன தேவைகள் இருக்கோ அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஒரு வரன் பார்க்கும் விஷயங்கள், ஒரு சைனுக்காக ரொம்ப நாளா அலையிறோம்னு சொன்னா இன்னைக்கு போய் அந்த விஷயத்த பண்ணலாம். இல்லைன்னா ஒரு பெரிய நபர்களை சந்திச்சு ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தமா பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட போறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு எடுக்கலாம். புதிதாக ஒரு நிறுவனத்துல வேலை கேட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு எடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு மேற்கொள்ளும் போது அதுல நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவை. கடனாகவோ இல்ல ஒரு உதவியாகவோ நம்ம ஒரு பணத்தை நம்ம யாருக்காவது தந்தோம்னா அது திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நாள் ஆகுறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. அதனால கடன் தரும் விஷயங்கள்ல இன்னைக்கு நிறைய யோசனைகள் அவசியமானதாக இருக்கின்றது. நம்மளால பிறருக்கான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கும். மனநிலையில மகிழ்ச்சிகள் இருக்கும். இன்னைக்கு வளமும் நலமும் கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற புதிய முயற்சிகள் எல்லாமே நல்ல முறையில வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் காளியம்மன் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் இன்னைக்கு விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். தொழில நம்ம புதிதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற சூழல்கள் இருக்கும். புதிதாக தொழில்கள் ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா புதிதாக வியாபார ரீதிகள்ல ஒரு எண்ணங்கள் வரலாம். இந்த மாதிரி நம்ம தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு எண்ணங்கள் வரும். ஏற்கனவே இந்த மாதிரியான ஈடுபாடுகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துகின்ற விஷயங்களாகவோ இல்ல மேலும் சில பொருட்கள்ல மூலதனங்கள் போட்டு தொழில் முறைகள்ல அறிமுகப்படுத்துகின்ற ஒரு எண்ணங்களோ இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் முறைகள்ல தந்தையின் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. தந்தைக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சோர்வுகள், மந்த நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழி உறவுகளின் ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் தொடங்கும் இல்லைன்னா வேலை சார்ந்த முயற்சிகள் இதன் ரீதியில வெளிநாடு போகக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது வெளிநாட்டுல போய் நம்ம புதிதா தொழில் தொடங்கலாம், இல்லைன்னா வெளிநாட்டுல போய் நம்ம புதிதாக வேலைக்கு சேரலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இதன் ரீதியில ஒரு பயணங்கள் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய சிந்தனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. குலத்தொழில் இல்லைன்னா தந்தையின் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய சிந்தனைகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். பாரம்பரிய நோய் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மாமியாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. அவருக்கு உடல்நிலையில கொஞ்சம் மந்த நிலைகள், சோர்வுகள் இதெல்லாம் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபாரம்னு பார்க்கும்போது இரும்பு சம்பந்தமான பொருட்கள் கொண்ட ஒரு தொழில்களை மேற்கொள்ளும் சூழல்கள் வரலாம். இல்லைன்னா காலனி சார்ந்த விற்பனைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கற்கள், மணல் இதன் ரீதியிலான விற்பனை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சுத்தம் செய்யும் பணிகள் செய்யக்கூடிய நபர்களுக்கும் இன்னைக்கு வேலைகள் நல்ல முறையா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆயில் கார்பரேஷன் சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு வேலைகள் நல்லபடியா போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பெட்ரோலியம் சம்பந்தமான துறைகள்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு அதன் ரீதியிலான விற்பனைகள் இன்னைக்கு நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தோல் சம்பந்தமான பொருட்கள்ல விற்பனைகளை ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான விற்பனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பழைய பொருட்களை ரிப்பேர் பண்ணி விற்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் இன்னைக்கு வியாபாரங்கள் நல்ல முறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கோவில் வேலைகள்ல சிறிய அளவிலான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பணிகளில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா பணிகள்ல உயர் பதவி வகிக்கின்ற நபர்களுடைய அறிமுகங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள்ல அதிகமாக இருக்கின்றது.
மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு எந்த ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கும் போதும் அது நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. சாலை பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. அதே மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு கவன நிலைகள் இன்னைக்கு முக்கியம் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள் நல்ல முறையில நல்லபடியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல தன்னிறைவு அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ள மகிழ்ச்சியும் வளமும் நலமும் கூடிய ஒரு நல்ல வாழ்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும்பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு. கடக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். தந்தையின் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம். அவருக்கு கொஞ்சம் சோம்பலான உணர்வுகள், மந்தமான உணர்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பாரம்பரிய நோய் சம்பந்தமான தொற்றுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ செலவுகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கலாம். தந்தையோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், வீண் விவாதங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களோடு தேவையில்லாத பேச்சுகள் இன்னைக்கு கூடாது. அவசியம் இல்லாத பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு தேவையில்லாத ஒன்றாக இருக்கின்றது. பதவி உயர்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அதுல ஏதாவது சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள், பரம்பரை சொத்துகள், இதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இறை பயணங்கள் சார்ந்த விஷயங்களாக நம்ம பயணம் போய்கிட்டு இருக்கிற போது அந்த நேரத்துல கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள், ஊடாலேயே கொஞ்சம் இடைஞ்சல்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த வேலைகள்ல ரொம்பவும் மெதுவாக தாமதமாக நடக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கடமைகளை எல்லாம் சரிவார நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மேல் அதிகாரிகளோடு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பணிவோடு இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பரிகார வேள்விகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு வேள்விகளை பரிகாரமா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதன் ரீதியிலான பேச்சுவார்த்தைகளோ ஈடுபாடுகளோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனநிலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு குழப்பமான ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒரு நிறைய முடிவுகள் இருக்கு, அதுல எதை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது பிரச்சனை காரணமாக பணியிலிருந்து வெளியேறும் சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்மளுடைய தேவைகளாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த கம்பெனி சார்ந்ததாக இருக்கலாம். இதன் ரீதியில நமக்கு பணியிலிருந்து வெளியேறக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறை அல்லது நண்பர்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்து உதவுகின்ற ஒரு சூழல்களோ பேச்சுவார்த்தைகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு அதன் ரீதியில சின்ன சின்ன இடர்பாடுகள், தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல எல்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில ஏதாவது முறைகேடுகள் இருந்தா அதெல்லாம் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நல்ல முறையில நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய நாள்ல இருக்கும். குடும்பத்திற்குள்ள மகிழ்ச்சி அதிகமாக இன்னைக்கு இருக்கும்.
பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் செயல்பாடுகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பேசும் வார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. மனதளவுல பதற்றங்கள் அதிகமாக இருக்கும். பய உணர்வுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. செயல்பாடுகள்ல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய நாள்ல அதிகமாக இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சிகளை இன்னைக்கு தவிர்ப்பது மிகவும் சிறப்பான விஷயமாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் எடுத்து செய்யும் போது அது நல்ல முறையில லாபகரமானதாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வரன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், புதிதாக தொழில் தொடங்கும் பேச்சுவார்த்தைகள், வெளிநாட்டு பயணம்ல அங்க போய் தொழில் தொடங்குகின்ற விஷயங்களாக இருந்தா அதற்கான முயற்சிகள், வெளிநாடு குடியுரிமை சார்ந்த ஒரு அப்ளிகேஷன் போடுற ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாம் நம்ம செயல்படும் போது அது நல்ல முறையில முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சாம்பல் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டிருக்கும் போது கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. ஒரு சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான பிசினஸ்ல நம்மளுடைய பார்ட்னரோடு ஏதாவது சின்ன சின்ன உரசல்கள் வரலாம். இல்லைன்னா நமக்கு கொடுக்க வேண்டிய ஆர்டர்களை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகலாம். இந்த மாதிரி வேலைகள்ல கொஞ்சம் லேட் ஆகிற ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான பிசினஸ்ல முறைகேடுகள் இருந்தா அதெல்லாம் தெரிய வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பயணங்களின் போது முக்கியமான பயணங்கள் மேற்கொண்டிருக்கும் போது அதன் ரீதியிலான இடர்பாடுகளோ வீண் செலவுகளோ வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வழக்குகள் ரீதியிலான செலவினங்கள் இருக்கும். சிலருக்கு விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள்ல அதன் ரீதியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டு உறவுகளோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். நம்மளுடைய உறவுக்காரர்கள் யாராவது வெளிநாட்டுல இருக்கிறாங்கன்னா அவங்களோட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மனைவி இல்லைன்னா நண்பர்கள் இவங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் மந்தமான உணர்வு, சோம்பலான உணர்வுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வியாபாரத்துல கடன் கொடுக்கும் சூழல்கள் வரலாம். இல்லைன்னா விற்பனைகள்ல கொஞ்சம் மந்த நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. 2வது குழந்தைக்காக கர்ப்பிணிகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அடிவயிறு சம்பந்தமான தொந்தரவுகள், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இதற்கெல்லாம் மருத்துவ முறைகள்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலையில இருக்கிற தொந்தரவுகள்னால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் முக்கியமான வேலைகள்ல இடைஞ்சல்களோ வீணான அலைச்சல்களோ எதிர்பாராத செலவினங்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தகாத காரியங்கள்னால பிரச்சனைகள் வரலாம். அதனால எந்த விஷயங்கள் செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறது தெரிஞ்சு அதுக்கப்புறமா அதுல ஈடுபடுறது மிகவும் முக்கியமான விஷயமாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்கள் மீது வீண் பழிகளோ அவதூறுகளோ சுமத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொய் குற்றச்சாட்டுகளும் நம்ம மேல சுமத்துறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அது மாதிரியான நபர்களிடமெல்லாம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. விலையுயர்ந்த பொருட்களை யாருக்கும் கொடுக்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. யாருக்காவது கடன் கொடுக்கும் சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல் உறுப்பு சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. முக்கியமான வேலைகள்ல கொஞ்சம் ஊரா சுற்றி அலையிற மாதிரியான சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பைரவர் வழிபாடு செய்வது மிகவும் உகந்ததாக இன்றைய நாள்ல இருக்கின்றது.
மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்கள் இல்லைன்னா நல்ல விஷயங்களுக்கான ஒரு பேச்சு வார்த்தைகள் இதெல்லாம் எடுத்து செய்யும் போது இன்னைக்கு லாபகரமா அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. குறிப்பா ஆன்மீக பயணங்கள், தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், வரன் பார்க்கும் பயணங்கள், இந்த மாதிரியான பயணங்களை எல்லாம் மேற்கொள்ளும் போது அது நல்லபடியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிதான தொழில் சம்பந்தமான முயற்சிகளோ புதிய வேறு ஏதாவது முயற்சிகளோ எடுக்கும் போது அதுவும் லாபகரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. புதிதான முயற்சிகளின் போது நமக்கு எதிரான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதை எதிர்கொண்டு போறோமோ அதெல்லாம் வெற்றிகரமாக அமையறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கு. கேஸ் ஃபைல் பண்றது, ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லைன்னா ஒரு சைனுக்காக போகிறது, ஒரு அட்மிஷனுக்காக கேட்கிறது, ஒரு வரன் பார்க்கும் விஷயங்கள், ஒரு லோன் கேட்கும் விஷயங்கள், இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருக்கோ அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடும் போது நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு. கன்னி ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. திருமணத்திற்காக கடன் வாங்கும் ஒரு எண்ணங்கள், திருமணம் சார்ந்த செலவுகளுக்காக ஒரு சிலருக்கு கடன் வாங்குகின்ற சூழல்கள் வருவதற்கும் இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கூட்டு தொழிலை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களாக ஒரு சிலருக்கு கடன் வாங்கும் எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிதாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மனைவியின் உடல்நிலையில அதிக அக்கறைகள் தேவைப்படுவதாக இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வழக்கு ரீதியிலான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பயண ரீதியிலான செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேற்கொள்ளும் பயணங்கள்ல சின்ன இடர்பாடுகளோ, எதிர்பாராத செலவுகளோ, வீண் செலவுகளோ இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த எண்ணங்கள்ல செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் நபர்களுக்கு அதன் ரீதியிலான செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. விற்பனை ரீதியிலான விஷயங்கள்ல கொஞ்சம் மந்த நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால எடுத்து கொண்டு போற பொருட்களை எல்லாம் கொஞ்சம் அதிக கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. கிட்னி சம்பந்தமான தொந்தரவுகள், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நன்கொடை அளிக்கின்ற முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகளுடைய தொல்லைகளுக்கெல்லாம் பதிலடி தரக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். திருடு போன பொருட்களுடைய விவரங்கள் எல்லாம் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேருக்கு களங்கம் வராம நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பொய்யான ஒரு களங்கத்தையும் ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளும் இன்னைக்கு அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. நண்பர்கள் வழியில ஏதாவது செலவினங்களோ இல்ல தேவையில்லாத பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அதன் ரீதியில லாபகரமான பேச்சுக்களை எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பெரிய நிறுவனங்களை பராமரிக்கும் உறவினர்கள் வழியில உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கான சமாதான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களோ முயற்சிகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கால் சம்பந்தமான பகுதிகள், வயிறு சம்பந்தமான பகுதிகள், இந்த மாதிரியான உடல்நிலை பகுதிகளில் அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்றைக்கு இருக்கின்றது. திருமண சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். திருமண வேலைகளையே எடுத்து செய்யக்கூடிய
ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக இன்னைக்கு உங்களுடைய மனைவி, நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள், நம்ம எதிர்பார்த்து போகக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நல்லபடியா வெற்றிகரமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஒரு கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஒரு பேங்க்ல லோன் கேட்க போகலாம், இல்லைன்னா ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக பேசலாம், இல்லைன்னா ஒரு வரன் பார்க்கும் விஷயங்களாக போகலாம். இந்த மாதிரி நம்ம எதை எதிர்கொண்டு போகிறோமோ அது நல்ல விஷயங்களுக்காக இருக்கும் பட்சத்துல அது நமக்கு வெற்றிகரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களால மற்றவர்களுக்கான நன்மைகளும் ஆதாயங்களும் அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கான நன்மைகள்னு பார்த்தா குறைவாக இருக்கின்றது. அதனால பணம் தரும் விஷயங்கள், கடனாக எந்த பொருளும் தர்றதாக இருந்தாலும், பணமாக தர்றதாக இருந்தாலும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்றைக்கு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள் நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சிகளை நம்ம எடுத்து செய்யும் போது அது நல்லபடியா நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இன்றைய நிலையில் இருக்கின்றார். சந்திர பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். பிள்ளைகள் வழியில ஏதாவது எதிர்பாராத செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உடல்நிலையில கொஞ்சம் மந்த நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலர் அதுல கேஸ் போடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சிலருக்கு பிள்ளைகளின் தேவைகளுக்காக இல்லைன்னா வேறு ஒரு விஷயங்களுக்காக கடன் வாங்குகின்ற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இறை பயணங்கள் வழியில எதிர்பாராத செலவினங்களோ இடைஞ்சல்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. பிள்ளைகளோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. வரவுக்கு மேல் செலவினங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. எதிரிகள் வழியில ஏதாவது தொந்தரவுகள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக வெளிநாட்டவர்கள் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள், உங்களுடைய உடைமைகள் இதன் மீதெல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பணி ரீதியான விஷயங்களாக கொஞ்சம் தாமத நிலைகள் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கும்போது அந்த வேலைகள் கொஞ்சம் லேட்டா நடக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சொந்த ஊரில் சிறு வியாபாரம் இல்லைன்னா சிறிய அளவுல தொழில் முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணங்களோ அதற்கான முயற்சிகளிலோ ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற்ற நபர்களுக்கு பணியில் அமரக்கூடிய உத்தரவுகள் வரக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விலை உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வேலை இல்லைன்னா தொழில் காரணமாக அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு இடமாற்ற சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன ரீதியில ஒரு குழப்பங்கள் இருக்கும். முடிவுகள் எடுக்கும் போது நம்மளால டக்குன்னு எடுக்க முடியாத ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பண்ணை பராமரிப்பு வேலைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கலையரங்கம் சார்ந்த வேலைகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேலை பளு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கோவில்கள்ல சிறு அளவிலான வேலை கிடைக்கும் வாய்ப்புகளும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு செய்யறது இன்னைக்கு மிகவும் சிறப்பை தரக்கூடிய விஷயங்களாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு
மேற்கொள்ளும் விஷயங்கள் நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வீட்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, உடல் நலத்துல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள், மன மகிழ்ச்சி இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. புதிதாக வாகனங்கள் வாங்குகின்ற முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு வைக்காம இன்னொரு நாள் செய்வது மிகவும் சிறப்பை தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. நீண்ட பயணங்கள், வெளியூர் பயணங்கள், இரவு நேர பயணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அவசியம் அப்படின்னா மட்டும் மேற்கொண்டால் போதுமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். மேற்கொண்ட விஷயத்துல நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். சந்திர பகவானும் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வது இன்னைக்கு மிகவும் சிறப்பை தருவதாக இருக்கின்றது. இஷ்ட தெய்வ வழிபாடுகளை இன்னைக்கு மேற்கொள்ளலாம். அதே மாதிரி காவல் தெய்வங்களுடைய வழிபாடுகளையும் மேற்கொள்வதும் இன்னைக்கு மிகுந்த சிறப்பை தரக்கூடிய விஷயங்களாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக ஊரிலேயே புதிதாக வீடுகளோ, மனைகளோ, வண்டிகள் வாங்கும் எண்ணங்களோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஏற்கனவே சொந்த ஊரில் இருக்கும் வீட்டை புதுப்பிக்கும் எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்கள் தாய் வழி ஆதரவு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு உடல்நிலையில கொஞ்சம் மந்தமான சோர்வான நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பிள்ளைகளோடு ஒரு சிலருக்கு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த தகுதிகள் உள்ள இன்னைக்கு முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் விலகுறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உறவு முறைகள்ல பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக அக்கறைகள் அவசியமானதாக இருக்கின்றது. பூஜைகள், பிரார்த்தனைகள் இதுல எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை செய்த பணிகள்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக நட்புகள் எல்லாம் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனதளவுல கொஞ்சம் சோம்பலான உணர்வுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மார்பு, நுரையீரல் சம்பந்தமான பகுதிகளில் உடல்நிலையில அதிக கவனங்கள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மனதிற்கு விரும்பிய நபர்கள் வழியில ஏதாவது தொந்தரவுகளோ இல்லைன்னா செலவினங்களோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதன் ரீதியில ஏதாவது பரிசோதனைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனைகள் வருவதற்கும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறிய அளவிலான அரசியல் ஈடுபாடுகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமானதாக இருக்கின்றது. கலைத்துறைகள்ல சிறிய கதாபாத்திரத்திற்கான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. பொதுநல சேவை மையங்கள்ல தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பொது தொண்டு ஆற்றக்கூடிய ஒரு சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. பெயருக்கு களங்கம் வராம பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்துல யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா அதுல ஏதாவது சின்ன தொல்லைகளோ ஏமாற்றங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், ஒரு நல்ல காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் எடுத்து செய்யும் போது நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண வரவுகள் வர உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்திலையும் ஆரோக்கியம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு
புதிதான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம தவிர்த்து விடுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. மனநிலையில ஒரு பயம், பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிதான முயற்சிகள்ல சரிவர ஈடுபட முடியாத ஒரு நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதுல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு தொழில் சம்பந்தமான புதிதான முயற்சிகள், வியாபாரம் சம்பந்தமான புதிதான முயற்சிகள், பணிகள்ல ஏதாவது முக்கியமான விஷயங்கள்ல ஈடுபடுறது, இல்லைன்னா திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுவது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எடுத்து செய்யும் போது நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முத்துமாரியம்மன் வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். ஒரு சிலருக்கு புதிதான வீடுகள் வாங்கும் எண்ணம், வண்டிகள் வாங்கும் எண்ணம், மனைகள் வாங்கும் எண்ணம், இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதிலெல்லாம் தைரியமாக முடிவெடுக்கும் சூழல்கள் இருக்கும். சிறிய அளவுல பட்ஜெட்ல போட்டு இந்த மாதிரி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன்கள் இருக்கும். குறிப்பா வியாபாரங்கள், உங்களுடைய விவசாய துறைகள், பண்ணை வேலைகள், இந்த மாதிரியான ஈடுபாடுகள்ல உங்களுடைய தொழில்முறை சார்ந்த எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய சிந்தனைகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய தகுதிகளுக்கு, உங்களுடைய திறமைகளுக்கு தகுந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கல்விக்காக ஒரு சிலருக்கு இடமாற்ற சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வீடு, வாகனம் இதையெல்லாம் மாற்றம் செய்வதற்கான எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவங்களுடைய தேவைகளாக இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா நமக்கு இந்த 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 மாதிரியான ஒரு அமைப்புகள்ல வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களாக இருக்கலாம். இதனால நமக்கு ஒரு வீட்லயோ இல்ல வாகனங்கள்லயோ மாற்றக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இருக்கும் வீட்டையே மாற்றி அமைக்கும் எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இறை ரீதியான பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பண்ணை வேலைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தோல் சம்பந்தமான உயர்கல்விகள், எரிபொருள் சம்பந்தமான மேற்கல்விகள், இந்த ஏதேனும் சீருடை சார்ந்த ஒரு மேற்கல்விகளை படிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், இந்த மாதிரியான படிப்புகளை எல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவினர்கள் வழியில ஏதாவது சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. தாய்க்கு உடல்நிலையில ஒரு மந்தமான நிலைகள் காணப்படக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. அசையாத சொத்துகள் மீதான வழக்குகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அரசியல் ரீதியிலான விஷயங்களாக ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. கடின உழைப்பாளியாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாபார ரீதியிலான விஷயங்களாக கொஞ்சம் மந்த நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதாக ஆடைகள் வாங்கக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தாய் வழி உறவினர்களோடு சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிறுநீரகம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான மருத்துவ சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சொந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அவங்களுடைய தேவைகளுக்காக, மேற்கல்விக்காக, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வேறொரு இடத்திற்கு போக வேண்டிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. விவசாய உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சுமார் நிலைகள் இருக்கிற மாதிரியான சூழல்கள் இருக்கின்றது. கலைகளை கற்றுத்தரும் பயிற்சியாளராகும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பழைய பொருட்களை எல்லாம் மறு உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பழமையான பொருட்களை எல்லாம் பாதுகாக்கின்ற எண்ணங்கள் வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், ஒரு பயணங்கள், ஒரு சுப காரியங்களுக்கான முயற்சிகள், பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அதுல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது.
ஒரு தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், இல்லைன்னு சொன்னா வரன் பார்க்கும் பயணங்கள், இல்லைன்னா ஆன்மீக ரீதியிலான பயணங்கள், வெளிநாடு சம்பந்தமான ஒரு முயற்சிகள், இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அது லாபகரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. அதே மாதிரி யாருக்காவது நம்ம உதவிகள் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள், நம்ம எதை எதிர்பார்த்து போறோமோ அது நல்லபடியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு கேஸ் ஃபைல் பண்றது, ஒரு வரன் பார்க்கும் விஷயங்கள், ஒரு லோன் கேட்கும் விஷயங்கள், ஒரு ரெக்கமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள், புதிதாக ஏதாவது ஒரு வேலைகளுக்கு போய் நிறுவனங்கள்ல கேட்டு பார்க்கிற ஒரு விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளும் போது அது நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். எந்த ஒரு விஷயத்திலையும் துணிவுகள் அதிகமாக இருக்கும், தைரியங்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை மேற்கொள்ளும் போது நீங்க இன்னைக்கு கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும் பட்சத்துல அதுலயும் தைரியமாக முடிவெடுக்கும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இளைய சகோதரர் வழியில ஏதாவது பண வரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. இளைய சகோதரர் உங்களுடைய குடும்பத்திற்கு ஆதரவு தரக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன்கள் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். ஆரம்ப கல்வி சார்ந்த விஷயங்களாக ஒரு சிலருக்கு இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தைரியமான பேச்சுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வாக்கு சாதுரியத்தினால எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு சிந்தனைகளும் சூழல்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இஎன்டி சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதற்கான மருத்துவம் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கும் இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளுக்கெல்லாம் தகுந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எழுத்தாற்றல் துறைகள்ல முயற்சி செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களும் புதிதாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இசை சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கான எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இராணுவம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிறிய பதவிகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகளில் உடல்நிலையில அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. போட்டி தேர்வுகள்ல எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கடித ரீதியான ஏதாவது தொடர்புகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. முக்கியமான ஆவணங்கள், காசோலை சம்பந்தமான விஷயங்கள், சான்றிதழ்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக மோசடிகள் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்மளுடைய வேலைகள் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம அதுல எல்லாம் கொஞ்சம் மேற்பார்வை பண்றது மிகவும் சிறப்பானதாக இன்றைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு திடீரென எதிர்பாராத மாற்றங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் முறைகளுக்கு தகுந்த வேலையாட்கள் தேடக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மற்றவர்கள் வழியில பெறக்கூடிய நன்மைகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள், நம்ம எதிர்பார்த்து போன விஷயங்கள், இதெல்லாம் நல்லபடியா வெற்றிகரமா அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால ஒரு நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளோ, சுப காரியங்களுக்கான முயற்சிகளையோ நம்ம எடுத்து செய்யும் போது அது வெற்றிகரமாக லாபகரமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மற்றவர்களுக்கு பணமாக தரும் விஷயங்கள், கடனாக தரும் விஷயங்கள், இதுல கொஞ்சம் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. நம்மளால மற்றவர்களுக்கான ஆதாயங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அவங்க வழியில நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆதரவுகளும் ஆதாயங்களும் இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள் நல்லபடியா முடியறதுக்கான
கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பலவிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். உடல் நலத்துல ஆரோக்கியங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்திற்குள்ள ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் இருக்கும். பணவரவுகள் வர உள்ள நாளாகவும் இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். குடும்பத்தின் மீதான அதிக அக்கறைகள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அவங்களுடைய தேவைகளை எல்லாம் நம்ம எடுத்து செய்யற ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களால பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் மந்த நிலைகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வாக்கு சாதுரியம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். ஆரம்ப கல்வி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகள்ல பேசும்போது நிதான நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மற்றபடி தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல நல்லபடியாக வாக்கு சாதுரியங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நீச கலைகளை எல்லாம் கற்கக்கூடிய ஆர்வங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குளிர்ந்த உணவுகளை விரும்பி உண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. முக பகுதிகள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நம்ம உண்மையை மறைக்க வேண்டிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. முன் கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால உறவுகளிடம், நண்பர்களிடம், குடும்பம் சார்ந்த நபர்களிடம் இவங்கள்ட்ட எல்லாம் பேசுற விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. இழந்த பொருட்களை எல்லாம் மீண்டும் பெரும் முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தானமாகவோ அன்பளிப்பாகவோ விலை உயர்ந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பற்கள் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுப்போம் அப்படிங்கிற சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பைனான்ஸ் சம்பந்தமான விஷயம், வட்டி வியாபாரம் இதுல எல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல் இயக்கம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மெதுவாக செயல்படக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. லாபகரமான தகவல்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்ல வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிரிந்த நபர்கள் மீண்டும் குடும்பத்தோடு ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ள ஒற்றுமையான சூழல்கள், மன மகிழ்ச்சி, உடல் நலத்துல ஆரோக்கியம், எண்ணிய விஷயங்கள் நல்லபடியா நடக்கிறது. இந்த மாதிரி நல்ல நாளாக இன்றைக்கு உங்களுடைய நாள் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதாக வண்டிகள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அதே மாதிரி இரவு பயணங்கள், நீண்ட பயணங்கள் இந்த மாதிரி போறீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அவசியம் அப்படின்னா மட்டும் மேற்கொள்வது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கின்றது. சாலை பகுதிகள், நம்மளுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் கொஞ்சம் கவனம் மேற்கொள்வது மிகவும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், புதிதான முயற்சிகள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல தன்னிறைவுகள் அதிகமாக இருக்கும். உடல் நலத்துல ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்றைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கருப்பசாமி வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். சுய முயற்சி சார்ந்த செலவினங்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உங்களுக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதன் வழியில சின்ன சின்ன செலவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது மருத்துவ ரீதியிலான செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கான செலவின
செலவினங்கள், உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, வேறு ஏதாவது விஷயங்களுக்காக உங்களுக்காக செலவுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தலை சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கடின உழைப்பாளியாக இன்றைக்கு உங்களுடைய நாள் இருக்கின்றது. ஆனா கொஞ்சம் மந்தத்தன்மையும் உடல்நிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தூக்கமின்மையினால உடல்நிலையில ஏதாவது வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. கண் சம்பந்தமான பகுதிகளில் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன திருப்தி கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாத்தா இருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுகின்றது. ஒரு சிலருக்கு தாத்தா வழியில உதவக்கூடிய சூழல்கள் வரும். அவர் வழியில ஏதாவது செலவினங்களை நம்ம ஏற்கிற மாதிரி சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகள், ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பணம் சார்ந்த செலவு செய்யும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர்களாக இன்னைக்கு இருப்பீங்க. உங்களுடைய பேச்சுவார்த்தைகள், உங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடும் போது நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. முன்கோபத்தினால தேவையில்லாத பேச்சுகளை பேசிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கடன்களை அடைக்கும் முயற்சிகள்ல நீங்க ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வங்கி கடன்களாகவோ வேறு பிற கடன்களாகவோ இருக்கும் பட்சத்துல அதையெல்லாம் அடைக்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பயண ரீதியிலான செலவினங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இடமாற்ற சிந்தனைகள் வர்றதுக்கும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தேவைகளுக்காக ஒரு இடமாற்ற சிந்தனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சுய தொழில் சார்ந்த எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீச கலைகளை கற்றுக்கொள்ளுகின்ற ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உணவு, உடை இதன் சார்ந்த விஷயங்கள்ல செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பெயருக்கு களங்கம் வராம நம்ம செயல்பாடுகள் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மனதளவுல ஒரு குழப்பமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிர்பாராத வகைகள்ல கொஞ்சம் வீண் செலவுகள் வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் எடுத்து செய்யும் போது அதன் வழியில நம்ம கொஞ்சம் முதலீடுகள் போன்ற சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உதவும் குணநலன்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அனைவருக்கும் உதவக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தான தர்மங்கள் எல்லாம் செய்யக்கூடிய சிந்தனைகளும் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் புதிதான விஷயங்கள்ல நல்லபடியான முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால பண வரவுகள் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த மாதிரி நல்ல சூழல்கள் உங்களை சுற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனநிலையில பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. அதனால புதிதான முயற்சிகளை எடுத்து செய்யறத இன்னைக்கு கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. அதே மாதிரி நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகளையும் நம்ம இன்னைக்கு தவிர்க்கிறது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகள், ஒரு புதிதான சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து செய்யும் போது அது நல்ல முறையில 2 மடங்கு லாபத்தோடு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிதா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பயணம், ஒரு வெளிநாடு சம்பந்தமான குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள், புதிதாக தொழில் தொடங்கும் விஷயங்கள், புதிதாக வரன் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள், திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எடுத்து பேசும்போது நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இன்னைக்கு பாச பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.